அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறக்கக்கூடிய அற்புதமான புதன்கிழமை, சிறப்பான நாளாக இனிவரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா வர இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் ஒரு 4 முகூர்த்தம் வருங்க. சுப முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆவணியில் தான். எல்லா மண்டபம் எல்லாமே நமக்கு புக்கிங் தான். அப்படி திருமணத்துக்காக அப்படிங்கிற விஷயம் இந்த ஆவணி மாதத்தில் வந்தாலும் சுபகாரியம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பெண் பார்க்கும் படலாம், பெண் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு ஆம்பளை பசங்க 10 பேர்த்துக்கு ஒருத்தர் அல்ல 2 பெண் குழந்தை தான் இருக்குது. அதுலேயும் பயங்கரமான டிமாண்டு, பயங்கர அவேர்னஸ் இருக்குது. இந்த பெண் பார்க்கறதுல நமக்கு ஜாதியில், மதத்தில், நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜாதகத்தில் அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்கள் வச்சுருக்கக்கூடிய, ஆண் பசங்களை வச்சுக்கக்கூடிய அமைப்பில் ரொம்ப சோர்ந்தடைகிறாங்க. என்ன மேடம் நீங்கள் நல்லா இருக்குங்கிறீங்க, இன்னொருத்தங்க நல்லா இல்லைங்கிறாங்க. ஜாதகத்தை வச்சே அந்த பெண்ணை தட்டி விட்றாங்க. எப்படி தான் நம்ம என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பல போராட்டங்கள் திருமணத்திற்காக, திருமண விஷயங்கள் நமக்கு ஜாதக கட்டம் கண்டிப்பாக ஒரு சோதனையை கொடுக்கணும். அது வேதனையான விஷயந்தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எல்லாம் நல்லா படிச்சிட்றாங்க, நல்ல வேலைக்கு போயிடுறாங்க, கை நிறைய சம்பாத்தியம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சிரத்தையாக கவனமாக லேடிஸ்னால் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இன்றைக்கி பெட்ரோல் பங்கில் நின்று பெட்ரோல் போடுறவங்க, டீசல் போடுறவங்க கூட லேடிஸ் வந்துட்டாங்க. அப்போ எல்லா ஜாப்லேயும் அவங்க ஏன் வராங்கன்னா, படிப்பை விட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா புத்திசாலித்தனமும் பொறுமையும். எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க பொறுப்பாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போ அந்த பொறுப்புங்கிற விஷயம் யாருக்கு? பெண்களுக்கு இருக்குது. அப்போ பொறுப்பான நல்ல கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டா? தலையில் எழுதியிருக்கா? நல்ல வரன் அமையுமா? அப்படிங்கிறது ஜாதகம் கண்டிப்பாக நமக்கு வலியுறுத்தி சொல்லும். எந்த காலகட்டத்தில், எந்த மாதத்தில், எந்த நேரத்தில் நமக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டு. இந்த ஆவணி மாதம்லாம் நீங்கள் ஓடி ஓடி வரன் தேடணும், தேடி தேடி வளையணும். அப்படி தான் ஆயிடுச்சு. அவங்க டிமாண்டு இப்படி இருக்கணும், பையன் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். சீர்வரிசை, நகை இதெல்லாம் வரதட்சணைங்கிறத வேற மாதிரி போயிடுச்சு. இப்போலாம் ட்ரெண்டே மாறிடுச்சு. ஸோ உங்களுடைய ஜாதக கட்டத்தை, திருமண யோகம் எப்போது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.